சோதரம் ஜெபிப்போம். ஏசப்பா, உமக்கு கோடான கொடி சோத்திரம் அப்பா, கொடி சோத்திரம். எங்கள் செவிகளை திறந்துடணும் அப்பா, எங்கள் இருதயத்தையும் திறந்துடணும். பேசுகிற நானல்ல, ஆவியானவரே என் நாவோடு பேசும். ஆவியானவரே நீர் பேசும். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பா எங்கள் ஆத்துமாவுக்கு தேவையானதா இருக்க கிருபை செய். எங்கள் கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு தேவையானதா இருக்க கிருபை செய். ஒவ்வொரு நாளும் எங்களை நடக்கும் சத்தியமாய் இருக்க கிருபை செய். அப்பா, உங்களுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ரோமர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும், நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், குறிப்பா வாலிபர்கள், இந்த பெரியவர்களும் இதில் உண்டு, எல்லாரும் நான் எதில் ஞானியாய் இருக்கிறேன்? கற்றுக்கொள்வதில் ஞானியாய் இருக்கிறேனா? இல்லை இயேசுவை மாதிரியாய் ஏற்றுக்கொண்டு நன்மை செய்வதில் அல்லது நன்மையை கற்றுக்கொண்டு ஞானியாய் இருக்கிறேனா என்று பார்க்க வேண்டும். தீமையான காரியங்களுக்கு நாம் பேதைகளாய் இருக்க வேண்டும். நன்மை செய்வதிலே தினமும் வேதம் வாசிக்க வேண்டும். வேதத்தை எப்படி பகுத்தாய்வது? இன்று நான் எத்தனை வசனங்கள் வாசித்தேன்? இந்த வசனங்கள் எத்தனை என்னால் எழுதப்பட்டது? இந்த வசனங்கள் எத்தனை என் நாவில் அப்பியாசமாய் உள்ளது? எத்தனை வசனங்கள் என் ஆத்துமாவில் அப்பியாசமாக உள்ளது? எத்தனை வசனங்கள் என் நடைமுறையில் இருக்கிறது? நான் இந்த வேதத்தை வாசிக்கும் போது இப்படி எல்லாம் பிரித்து தியானிப்பதில்லை. அதில் ஞானியாக முயற்சி செய்வதும் இல்லை. ஆகையால் என்ன நடக்கிறது என்றால், அநேக விஷயங்களில் நான் சிறைப்பட்டு இருக்கிறேன். சொல்றாங்க, சத்தியம் உனக்கு தெளிவாக நீ எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவாய் மகனே, விடுதலை அடைவாய், ரட்சிக்கப்படுவாய். ஆனால் இங்கு என்ன நடந்து விடுகிறது? நான் இதில் ஞானியாவதில்லை. நேற்று நான் எப்படி ஜெபித்தேன்? என்னென்ன ஜெப குறிப்புகளுக்கு ஜெபித்தேன்? இல்ல வழக்கம் போல இன்றும் நான் அப்படித்தான் ஜெபிக்கிறேனா? இல்லை என் ஜெபத்திலே மாற்றம் இருக்கிறதா? இல்லை நான் என் வீட்டுக்கு மட்டும் ஜெபிக்கிறேனா? தேசத்தை மறந்து போகிறேனா? இன்னும் சத்தியத்தை அறியாத ஒரு கூட்டம் இருக்குதே, அதை மறந்து போயிருந்தேனா? இல்ல சத்தியம் எப்படிலாம் போகணும் அவர்களுக்கு நான் ஜெபிப்பது எப்படி? இன்னும் ஒரு கூட்டம் போதையில இருக்க, இன்னும் ஒரு கூட்டம் கொலை செய்துட்டே அடையுத, இன்னும் ஒரு கூட்டம் களவாடிட்டே அடையுத. அப்பா, நான் என் ஜெபத்திலே நான் ஞானியாய் மாறுகிறேன். யோசித்து பார்க்கணும். அதை விட்டுட்டு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் செல்போன் இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் அதில் குறைந்தவர்கள் செல்போன் காதுல 2 காதிலையும் மாட்டிக்கொள்கிறோம். அப்பா சொல்றாங்க, பவுலையா ரோமாபுரியர், இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும். ரோமாபுரியார் எளிதானவர்கள் அல்ல, அவர்கள் ஞானத்திலே மிக மிக உயர்ந்தவர்கள். அவர்கள் ஒரு மேடையே வச்சிருந்தாங்க தங்களை குறித்து அறிவதற்கு, தாங்கள் அறிந்த வேதத்தை புரிவதற்கு. அவங்க கிட்ட போய் பவுலையா சொல்றாரு பாருங்க, நீங்க தீமைக்கு பேர் அங்க பேசுறது புறம் தீமையில இவங்க ரொம்ப அட்வான்ஸா மாறுது. தங்களது சுய ஞானத்தில் இவர்கள் அறிவாளியாய் மாறிக்கொண்டிருந்தார்கள். இதைத்தான் பவுலையா எச்சரிக்கிறார். நீங்கள் நன்மைக்கு ஞானியாய் மாற வேண்டும், தீமைகளுக்கு பேதைகளாய் இருக்க வேண்டும். வாட்ஸ்அப்ல எத்தனை பேர், நிறைய பேர் வாட்ஸ்அப்ல நம்பர் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு பிரதர் செல்போனை வாங்கினா வாட்ஸ்அப்புக்கு ஒரு லாக், பேஸ்புக்கு ஒரு லாக், இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு லாக். ஏன்? பூட்டி எதை வைப்போம்? யார் ஒருவர் என்னை பார்க்க கூடாதோ அது மறைக்கப்படும். அதுதான் லாக் தேவை. என் செல்போனை என் மனைவி பார்க்கணும்.
அவதான் அந்த செல்போன் பரிசுத்தம். அன்னைக்கு ஒரு பிரதர் சொன்னாரு, என் மனைவிக்கெல்லாம் நிறைய விஷயத்த கைடு பண்ணி வச்சிருக்கிறேன். செல்போன்ல ஆப்ஷன் நிறைய இருக்கு. அதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அதுல ஞானியா மாறக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்வதில் ஞானியாய் மாறணும். இந்த கனவுகளிலே யோசிச்சு பாருங்க. சொல்றீங்க அது என்ன பெரிய திறமையா? கணவன் மனைவிக்குள்ள மறைவு இருக்கிறது அப்படின்னா அதுல என்னமோ தப்பு இருக்கிறது என்ற அர்த்தமே. தீமை செய்வதில் பேதையா மாறாதீங்க. இல்ல என் பிள்ளைங்க எல்லாம் செல்போன் எடுப்பாங்க, அதான் லாக் போட்டு வச்சிருக்கு. அப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? நீங்க என்ன பாக்குறீங்க? தீமை செய்வதற்கு பேதைகளாயிருங்கள். காலையிலிருந்து வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஞானியா மாறுங்க. பவுலையா கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லுவாரு, என் சாட்சியே நய வசனிப்போதும் அதை போதனை செய்யவும் எனக்கு தெரியாது, அப்படித்தான் உங்ககிட்ட வந்தேன் அப்படிங்கிற. ஆனா ஒண்ணு தெரியும், எனக்காக இயேசு மதித்தார், எனக்காக அவர் சிலுவையில் அறைப்பட்டார். அதை சொல்ல வந்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர் சாட்சி சொல்ல தெரிவதில்லை. தெரியாட்டாலும் பரவாயில்ல, வாய் திறக்க வேண்டும். ஆனா அதே இது உலக காரியத்தை பேசினா ஸ்டாப்பா பேசுறோம். உண்மை செய்வதில் ஞானியா மாறுங்க. தீமைக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் காலையில இருந்து எவ்வளவு நேரம் உலகம் பாரமானது என் வார்த்தை பேசுது. இன்னைக்கு இயேசுவை இயேசுவை எத்தனை திருப்ப சொன்னேன், ஏசப்பாவுடைய வசனத்தை எத்தனை முறை சொன்னேன். கொஞ்சம் உங்களையே தியானிச்சு பாருங்க. தீமைக்கு பேதைகளா இருக்கிறீங்களா? ஏசப்பா மன்னிங்க ஆண்டவரே, நான் இன்று உண்மை குறித்து பேசின வார்த்தைகள் கம்மி, இன்னைக்கு உண்மை குறித்து மையப்படுத்தின வார்த்தைகள் கம்மி. ரோமர் 16:19 ஞானியாய் மாறுவது. எப்படி ஞானியாய் மாறுவது? எப்படி ஞானியாய் மாறுவது? உடனே சொல்லுவீங்க, பிரதர் நான் நன்மை செய்தா எனக்கு என்ன பேரு கிடைக்குது? யார் பிரதர் என்ன? பயப்படாதீங்க. அப்பா இதுவுக்கும் எப்போதெல்லாம் ஒரு கேள்வி சொல்லுகிறாரோ வேதத்தில், அப்பொழுதெல்லாம் அதற்கு பதில் உண்டு. சங்கீதம் 97:11 பாருங்க. சங்கீதம் 97:11. நீதிமான் இருதயத்தாருக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. விதைக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிக்கணும். இந்த வசனத்தை நீங்க நல்லா தியானிக்கணும். வசனத்தையே பேசினா தானே உங்களுக்கு அதை தியானிக்க முடியும். வசனத்தையே பேச காலையில கேட்கறதோட சரி, பைபிளை மூடி வச்சிருவது அவ்வளவுதான். அப்பாட்ட பேசிக்கிட்டே போகணும். ரோட்ல போகும்போது பேசினேன், அப்படி பேசுறோமா? ரோட்ல போகும்போது அப்பா சொல்றாரு, நீதிமானுக்காக வெளிச்சமும் உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கு சார். உங்களுக்கு இருதயத்திற்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அது விதைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நீர் பாய்ச்சணும், அதுக்கு களை விடுங்கணும். அப்பந்தான் அது மகசூல் கொடுக்கும், அறுவடைக்கும். விதைச்சத அப்பா புதிய ஏற்பாட்டு தன்னுடைய பிரசங்கத்துல ஏசப்பா சொல்லியிருப்பார். எங்க விதைக்கப்பட்டுச்சு? நல்ல இருதயமாகிய நிலத்துல விதைக்கப்பட்டுச்சா? இல்ல அது பாறை ஆகி போச்சா? இல்ல முள்ளு நெருக்கி போட்டுச்சா? யோசிச்சு பாருங்க. நன்மைக்கு நீங்கள் ஞானிகளாய் மாற வேண்டும். நன்மை செய்ய நீங்க ஞானிகளாய் மாற வேண்டும். சங்கீதம் 97:11 சொல்லுது, நீதிமானுக்கு வெளிச்சமும், நீதிமானுக்கு வெளிச்சம், செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. எனக்குள்ளதான் இருக்கு, ஆத்மாக்குள்ளதான் இருக்கு. நான் சபைக்கு போனேன், அங்க வார்த்தை எனக்கு கிடைச்சது, அது என் இருதயத்துக்குள்ள இருக்கு. நான் காலையில வேதத்தை வாசிச்சேன், அப்பா என்கிட்ட பேசினாங்க, என் டைரியில எழுதி வச்சேன், அந்த வசனம் என்கிட்ட இருக்குது. நீதிமானுக்கு வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. யாரையா மாறணும்? வெளிச்சமா இருக்கும்.
ரோட்ல போற எல்லாருக்கும் இருள், எங்க பார்த்தாலும் விபத்து. பகல்ல தான் போறாங்க, முட்டிக்கிடுறாங்க. யோசிச்சு பாருங்க. கார்கள் எல்லாம், சில கார்கள் இரவுல மோதுது, பட்ட பகல்லே மோதி கொள்கிறோம் இல்லையா? தடுமாறி விழுகிறோம். காரணம் என்ன? உங்க இருதயத்துல விதைக்கப்பட்டிருக்கிறது. தீமைக்கு பேதைகளா இருக்கணும். தீமை விதைக்கப்பட்டு தீமை வளரக்கூடாது, தீய எண்ணங்கள் வளரக்கூடாது, தீய சிந்தனைகள் உருவாகக்கூடாது. நீதிமானுக்கு வெளிச்சமும், நான் வெளிச்சத்துல இருக்கிறேன்னா வெளிச்சத்துல இருக்கிற மாதிரி பேசணும், வெளிச்சத்துல இருக்கிற மாதிரி பேசணும். அப்பொழுது இருதயத்தில் மகிழ்ச்சி. இந்த வசனத்துல ஒன்ன கவனிக்கணும், அது விதைக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல அது இருதயத்துக்குள்ளதான் இருக்கும். நீங்க அதற்கு நீர்ப்பாய்ச்சி களை பிடுங்கி அதை மீண்டும் மீண்டும் பேசி சாட்சியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்போது நீங்க மாறுவீர்கள், ஞானிகளாய் மாறுவீர்கள். இரண்டாவது வசனத்தை பாருங்க. சங்கீதம் 97:12 ஞானியாய் மாறுவது தெரியாது. அதை எப்படி அப்ப சொல்றாரு பாருங்க, எவ்வளவு கற்றுத்தருகிறார் பாருங்க. நீங்க நீர்ப்பாய்ச்சி களை வெற்றி எப்படிங்கிறத சொல்லித்தாரார் பாருங்க. மக்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். எனக்காக எத்தனை பேர்ட்ட சொன்னீங்க? காலையில நாங்க 5 மணிக்கு அப்பா சமூகத்துல ஒன்று கூடி செபிக்கிறோம். சாப்பாடு சாப்பிட்டா எத்தனை பேர்கிட்ட போய் சொல்றோம், நாளைக்கு ஒரு கல்யாண வீட்டுல நல்ல சாப்பாடுங்க, பிரிச்சு பேசுறோம். இன்னைக்கு அந்த கூட்டு நல்லா இருந்துச்சு, அந்த குழம்பு நல்லா இருந்துச்சு, எல்லாம் பிரிச்சு சொல்றோம். ஆனா காலையிலே ஒரு ஐக்கியத்துல கலந்து கொண்டோம். ஒரு ஐயா பாட்டு பாடினாரு, அருமையா பாடினாங்க. ஒரு ஐயா தோத்துட்டாங்க, அருமையா துதிச்சாங்க. ஒரு அதுல இடையில ஒரு அருமையா இருந்துச்சு. சொல்றோமா பிரதர், நாளைக்கு காலையில அந்த ஐக்கியத்துக்கு வாரீங்களா? அப்பா சொல்லுதாரு, பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை எங்க பாஸ்டர் ஐயா எப்படி செய்தி கொடுத்தார் தெரியுமா? ஒரு அக்கா சாட்சி சொன்னாங்க, இப்படி என் அம்மா வல்லமையாக செயல்படுவாரு. நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். நினைவு கூறுதீங்களா? அங்க சபைக்கு ஒருத்தர் கார்ல வந்தாரு, பார்த்துக்க, பெரிய கார். இதான் நினைவு கூறணும். ஒரு அக்கா வந்தாங்க, பெரிய நல்ல சேலை கட்டியிருந்தாங்க. அதல்ல நினைவு கூறுதல். அப்பா சொல்றார் பாருங்க, கர்த்தருக்குள் மகிழ்ந்து ஆராதனை, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அப்படி இருந்து பிரதர். ஒரு சின்ன தம்பி ஒரு ஜெபித்தான் பாருங்க, என்ன ஒரு ஜெபம், அவனுக்குள்ள என்ன ஒரு ஜெப பாரம். இதுதான் கர்த்தருக்குள்ள ஞானியா மாறுறது. எங்க இருந்தாலும் இப்படித்தான் பேசணும், வீட்டுல இருந்தாலும் அப்படித்தான் பேசணும். வீட்டுல இருந்தாலும் நினைவு கூறுதல், கர்த்தருக்குள் மகிழ்ந்து. பிள்ளைகளிடத்துல பேசும்போது, ஏசப்பா இன்னைக்கு சாப்பாடு எப்படி தந்தார் பாத்தியா, காலையில சாப்பாடு எப்படி தந்தார் பாத்தியா, அந்த பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அப்பொழுது கர்த்தருக்கென்று நீங்கள் ஞானியாய் மாறுவீர்கள், நன்மை கண்டு ஞானியாய் மாறுவீர்கள், சத்தியம் கூறுவதில் ஞானியாய் மாறுவீர்கள், சாட்சி சொல்வதில் ஞானியாய் மாறுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கிறதா? எதை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? கொஞ்சம் யோசிங்க. சரி, கர்த்தருக்கு கோடான கோடி சொல்கிறேன், இது நன்மைக்கான வழி. ஒண்ணு, எனக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் நீர்ப்பாற்ற வேண்டும், களைப்பிடுங்க வேண்டும், வளர செய்ய வேண்டும். அதுக்கு எப்படி பண்ணுவது? 12வது வசனம் சொல்லுது, அதை நினைவு கூற அது வளரும். உங்களுக்குள்ள 1, 10, 100 வளரும். அது பயந்தரும். நினைவு கூறணும். எதை நினைவு கூற வேண்டும் என்றும் சொன்னேன். கர்த்தருக்கு கோடான கோடி சொல்றேன். 2வது காரியம், தீமைக்கு எப்படி பேதையாகிறது பிரதர்? அதுக்கும் அப்பா பதில் சொல்றாரு. அதே சங்கீதத்தில், சங்கீதம் 97:10 பதில் சொல்றாரு பாருங்க. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, இதுலயே பதில் சொல்லிட்டாரு. கர்த்தர்ல அன்பு கூறாம நீங்க தீமையை வெட்டவே முடியாது. கர்த்தர்ல அன்பு கூறாம நீங்க தான் சபைக்கு வரணும், நீங்க தான் வேதத்தை வாசிக்கணும். அன்பு கூறுகிறவர்களே,
உங்களுக்கு அன்பு இல்லைன்னா நீங்க வேதத்தை வாசிக்க மாட்டீங்க. அன்பு இல்லைன்னா அப்பாட்ட முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க மாட்டீங்க. வசனத்தை தெளிவா கவனிங்க. சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பேசுகிற என்னை விடுதலையாக்கும். கேட்கிற நம்மை விடுதலையாக்கும். சங்கீதம் 97:10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். தீமையை வெறுத்து விடுங்கள். யார் வெறுக்கணும்? நான் தான் வெறுக்கணும். நான் தான் வெறுக்கணும். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி, எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா? என் அப்பாவின் அன்பை கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். நீ வெறுத்துட்டனா ஆத்துமாவை நான் காப்பாற்றுவேன். ஆமா ஆமா, அதுதான் விளையாடப்பட்டது. என்னுடைய சரீரம் எவ்வளவு உடற்பயிற்சினாலும் செய்யலாம், எவ்வளவு ஆரோக்கியனாலும் வச்சுக்கலாம், அது மண்ணுக்கு திரும்பும். அது மண்ணுக்கு திரும்பும். அது இந்த மண் அதை மக்க செய்து விடும். ஆனால் என் ஆத்துமா என் அப்பாவிடத்திலே போகும். அப்பா சொல்றாரு பாருங்க, அப்பா சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 97:10. நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும். அன்பு கூறுகிறவர்களே, எவ்வளவு அன்பான வார்த்தை பத்தியா? என்ன அன்பு குருதியா மக்களா? ஒன்னே ஒண்ணு, தீமைக்கு பேதையாக போடு. தீமைக்கு பேதையாக வேண்டும். தீமையில் நீ ஞானியாய் மாறக்கூடாது. அதை வெறுத்து விடு, வெறுத்து விடு. செல்போனை கையில வைக்கிறதுக்கு வெக்கம் இல்ல, இல்ல வெக்கம் இல்ல. அதை சபைக்குனாலும் கொண்டு போவோம், எங்கனாலும் கொண்டு போவோம். அப்ப நாம வச்சிருக்கோம். வீட்டுக்கு போனா வீட்டு போட மாட்டோம், எங்க போடணுமோ அங்க போட மாட்டோம், செய்ய மாட்டோம். அதே வேதத்தை செமக்கன்னா வெக்கமா இருக்கு. வேதத்தை நெஞ்சில வச்சு செமக்கன்னா வெக்கமா இருக்கு. கையில வச்சு செமக்கன்னா வெக்கமா இருக்கு. சத்திய வசனத்தை சிந்தனையில வைக்கன்னா வெக்கமா இருக்கு. இந்த இடத்துல நான் வேத வசனத்தை நினைவு கூறுவது எப்படி? இந்த பிரதரிடத்துல வார்த்தையை சொல்லுவது எப்படி? ஏசப்பாவை அறிக்கைன்னா பயமா இருக்கு. தெருவுல நின்று வசனத்தை பேசணும்னா பயமா இருக்கு. நண்பர்களிடத்துல வசனத்தை ஏங்க குடிக்கிறவன் வெக்கம்லாம குடிக்கிறான், தீரத்து குடிக்கிறவன் வெக்கம்லாம தீரத்து வைக்கலாம். உங்களுக்கு சத்திய வசனத்தை வாயினால் சொல்லுவதற்கும் அறிக்கை இடுவதற்கும் பயமா இருக்குது இல்ல? அப்பா சொல்றாரு, வெறுத்து விடுவியா மகனே? இப்படி எண்ணத்தெல்லாம் வெறுத்து விடுவியா? இப்படி சிந்தனையெல்லாம் வெறுத்து விடுவியா? இப்படி ஒரு அவமானத்தெல்லாம் வெறுத்து விடுவியா? பேசு மகனே, உன் ஆத்துமாவை காப்பாற்றுவேன், உன் ஆத்துமாவை காப்பாற்றுவேன். அப்பா சொல்லுவார் பாருங்க. அடுத்து, துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்பு வைக்கிறா. நீ பேசு மகனே. அப்போ என் பவுனிடத்துல சொல்றாரு, நீ பேசு மகனே. அவனால யாரும் கை போட முடியாது, கை போட முடியாது. விட்டாரா பாருங்க, விட்டாரா பாருங்க. துணி துவைக்கிற இடத்துலயும் போய் ஆத்துலயும் போய் வசனம் பேசுவார். அங்க 2 பொம்பளை இருந்தா அங்கேயும் போய் சத்தியத்தை பேசிக்கிட்டு இருப்பார். அதுக்கு ஒரு பேரே வந்துச்சு பாருங்க. ரோட்ல சந்த வழியில போனாரா, சந்த வழியிலயும் 4 பேருக்கு சுவிசேஷம். வாயாடி. அப்ப பவுனுக்கு பேர் வச்சாரு பாருங்க, வாயாடி. என் பிள்ளை எப்பனாலும் சத்தியத்தை பேசுவான். நன்மைக்கு ஞானியாய் மாறுங்க. எப்ப பார்த்தாலும் வசனம் தான் பேசுவோம். இந்த ஆள் எப்ப பார்த்தாலும் இயேசுவை தான் சொல்லுவோம். இந்த ஆள் எப்ப பார்த்தாலும் சத்தியத்தை தான் சொல்லுவோம். இவன் சத்தியத்துல ஒரு ஞானி என்று உங்களையும் என்னையும் சொல்லட்டுமே, சொல்லட்டுமே. அப்பா சொல்றாரு, நான் உன்னை கைக்கு தப்பிச்சிருவேன் மகனே, துன்மார்க்கன் கைக்கு தப்பிச்சிருவேன். அட, உங்களை தீயமே ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. யாரும் உங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. எந்த ஒரு துஷ்டர்னாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்பா சொல்லுவாரு, நான் தப்பு, நீ ஞானியாய் மாறுவாயா? பயப்படாதே, என்னுடைய சத்தியத்தை பேசு. அப்ப கத்த வேளையில மிக சுருக்கமாய் பேசி இருக்கிறோம் இல்லையா? நான் எதற்கு ஞானியாய் மாறிக்கொண்டிருக்கிறேன்? தீமைக்கு பேதையாய் மாறுகிறேனா? அப்படின்னா ஞானியா மாறணும், நான் என்ன செய்யணும்? வெளிச்சமும் மகிழ்ச்சியும் எனக்குள் விதைக்கப்பட்டிருக்கு. பயப்படாதீங்க. எனக்கு நிறைய கிறிஸ்தவ பிள்ளைங்க சொல்றீங்க, எனக்கு சோம்பலா இருக்கு. உடனே நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். அது பிசாசனுடைய பெரிய தந்திரம். இன்னைக்கு எனக்கு மனசுலாம் சரியில்லை, பொல்லாத இயேசு என்னை விட்டு விலகி ஓடும், என் மனசு உற்சாகமா இருக்கு. அப்பா சொல்றாரு, மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது மகனே. அப்ப என் அப்பா வசனம் பொய்யா? என் அப்பா வசனம் பொய்யா? நீங்க இந்த சோப்பன் ஆயிட்டீங்கனாலே உங்க தீமை அடுத்த ஸ்டெப் உங்களுக்குள்ள வந்துருக்கும். கொஞ்சம் வாட்ஸ்அப் பார்க்கலாம், கொஞ்சம் பேஸ்புக் பார்க்கலாம், கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம், ஒரு சின்ன சிகரெட்டு பழைய வாழ்க்கை வரும், சின்ன போத ஒரு கட்சி அடிக்க வரும். இதெல்லாம் வரும் பாருங்க. அப்பா சொல்றாரு, மகிழ்ச்சி உனக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கிறது மகனே, ஆனந்த ஆர்ப்பதி துதி. நீங்க நிற்கிற இடத்துல இருந்து பாருங்க. ஒரு வேப்ப மரத்துல போய் நின்று கொஞ்ச நேரம் துதிங்க. மனசுக்குள்ள கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்னா துதிங்க.
அவர் எவ்வளவு துணிஞ்சு புகைய விடுதா. நீங்க வேப்ப மரத்துல கையை தூக்கி நீங்க ஒத்தியால ஜெபம் பண்ணி கொண்டு இருங்களேன். விதைக்கப்பட்டு இருக்கிறது உங்களுக்குள். ஞானியா மாறுங்க, ஞானியா மாறுங்க. ஒரு பாக்ல கொஞ்ச நேரம் இருந்தா 4 ஜெப குறிப்பிட்ட வாய்வுக்கு ஜெபிங்களேன். யார் உங்களை கேட்க போறா? அப்பா சொல்லுறாரு 97:10 அங்க ஒருத்தர் ஒண்ணும் செய்ய முடியாது மகனே. நான் துன்மார்க்கர் கைக்கு காப்பாற்றுறேன். ஆத்மாவை மட்டும் காப்பாத்தல, துன்மார்க்கன் உனக்கு எதிராக செய்யற எவன் சத்ருவா இருந்தாலும் அவனுக்கும் தப்பு வைக்கிறேன். ஞானிகளா மாறுவீங்க. வேளையில அப்பா நம்மை கூட்டி ஒரு சத்தியத்தின் வார்த்தை அரைக்கோளா கேட்கிற என் பிள்ளைங்களை நீங்க நன்மைக்கு ஞானியா மாறணும், தீமைக்கு பேதையா இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. இத்தனை வருஷமாயும் காவல்துறையில இருந்து ஒண்ணுமே செய்ய என் சொந்தம் பூரான்னு சொல்லுது, என் சொந்தம் பூரான்னு சொல்லுது. ஒண்ணுமே இல்லையா, சாப்பிட்டுட்டே இருக்கிறியா, ஒண்ணுமே இல்லையா, பரவாயில்லங்க. நான் பேதையாவே இருந்துட்டு போறேன், ரிட்டையர்ட் ஆகுத வரைக்கும் பேதையாவே இருந்துட்டு போறேன். என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பா. நான் நன்மை செய்வதிலே ஞானியாய் மாற வேண்டும். முடித்து விடுகிறேன். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்னால பிரசங்கிக்க முடியாது பிரதர், என்னால ஒரு ஜெபம் பண்ண முடியாது. பாக்கிறோம் பாருங்க, தியானம் பற்றி எத்தனையோ வருஷம் நற்கர்ண ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஜெப குறிப்பை கொடுத்தா அவர் ஜெபிக்கிறாரு, ஏசப்பா சுகந்தாங்க, ஆமேன், எங்களை பலப்படுத்துறீங்க. 1ஆம் கிளாஸ் பிள்ளை கூட அப்படி ஜெபிக்காது, 1ஆம் கிளாஸ் பிள்ளை கூட அப்படி ஜெபிக்க. ஆனா அதே மனுஷன் சபை முடிந்த பிறகு, சபை நடந்தது 1 hour என்றால் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் 2 hour. 2 மணி நேரம் பேசுற அளவுக்கு ஒரு நாவல பலன் இருக்கு. அப்ப நீ எதுல பேதையா இருக்கும், எதுல நீ நன்மை செய்வதில் ஞானியா மாறணும் யோசிச்சு பாருங்க. ஜெப குறிப்பு சொன்னா 2 வார்த்தை கூட ஜெபிக்க முடியல. அப்பா சொல்றாரு, அப்படி இருக்கீங்களா? வசனம் சொல்லுது, சீக்கிரமாய் அந்த சாத்தானை உன் காலுக்கு கீழே நசுக்கி போடுவேன். உன்னை நீயே நிதானி அண்டவரே என்ன மன்னியப்பா. நான் உலகத்தின் வார்த்தை எவ்வளவு பேசுறேன், இனி உம்மட்ட நிறைய பேசுவேன்ப்பா, நிறைய பேசுவேன். அப்பாட்ட பேசிக்கொண்டே இருங்க. அப்பா உங்களை மகிமையிலே நடத்துவா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.